கௌசுல் வராயா பைத்தில் வரக்கூடிய பின்வரும் அடிகளை பற்றி தெளிவுபடுத்தவும். ஆபத்தை தூரமாக்கி வைப்பீர் யா முஹிதீன் என்ற அடி சம்பந்தமாகவும், எங்கள் இறுதி முடிவை அழகாக்குவீராக என்ற அடி சம்பந்தமாக தெளிவுபடுத்தவும். கௌசுல் வராயா பைத்திலே கூறப்பட்ட இந்த விடயங்கள் அனைத்தும் இஸ்திகாசா உதவி தேடுதல் என்ற அடிப்படையிலே தான் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த உதவி தேடுதல் சம்பந்தமாக சமூகத்திலே ஒரு பிழையான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டு அதை அதிகமானவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். அந்த பிழையான பிரச்சாரத்தை நம்பியதன் காரணமாகத்தான் இந்த கௌசுல் வராயா பைத்தை படிக்கக்கூடாது, அதை சிறுக்கு, அதை இணை வைப்போ என்றெல்லாம் சொல்கின்றார்கள். மாறாக சரியாக விளங்கி கொண்டால் அதிலே எந்த விதமான இணை வைப்போ சிறுக்கோ கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உதவி தேடுதல் என்று சொல்லும் பொழுது உதவி தேடுதல் மட்டும் இணை வைப்பாக சிறுக்காக ஆகாது. அப்படி உதவி தேடுதல் மட்டுமே சிறுக்காக இருக்குமானால் இன்று முஸ்லீம்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லோருமே இணை வைத்தவர்கள் தான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருமே முஷ்ரிக்குகள் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைக்குத்தான் வர வேண்டும். எனவே அவ்வாறு உதவி தேடுவது மட்டும் இணை வைத்தல் என்று சொல்ல முடியாது. இதில் உதாரணமாக ஒரு பிள்ளை தாயிடம் உதவி கேட்கின்றது. எமக்கு சாப்பாடு தாருங்கள், எமக்கு தேநீர் தாருங்கள் என்று ஒரு பிள்ளை தாயிடம் கேட்கின்றது. ஒரு பிள்ளை தகப்பனிடம் பணம் தாருங்கள், காசு தாருங்கள் என்று கேட்கின்றது. ஒரு நண்பர் தனது நண்பரிடம் கடனுக்காக பணம் கேட்கின்றார், ஒரு வேலையை செய்து கொள்ளும்படி கேட்கின்றார். இவ்வாறு நாளாந்தம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே இன்னொருவரிடத்திலே உதவி தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இவ்வாறு உதவி தேடுவது சிறுக்காக இருக்குமானால் யாருமே முஸ்லீம்கள் இருக்க முடியாது. எனவே அதில் எந்த விதமான இணை வைப்பும் கிடையாது. அதாவது ஒருவரிடத்திலே உதவி தேடுவதிலே எந்த விதமான இணை வைப்பும் கிடையாது. எனவே அந்த அடிப்படையிலே இது அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக அந்த காபிர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சிலைகளை கடவுளாக நம்பி உதவி தேடினார்கள். அல்லாவை கடவுளாக நம்பாமல் சிலைகளை கடவுளாக நம்பி உதவி தேடினார்கள். அப்பொழுதுதான் இணை வைத்தல் ஏற்படும். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவரை கடவுளாக நினைத்து உதவி தேடினால்தான் அங்கு சிறுக்கு வருமே தவிர, அவ்வாறு இல்லாமல் சாதாரணமாக நாங்கள் உதவி தேடுவது ஒருபோதும் சிறுக்காக ஆக மாட்டாது என்பதை புரிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இந்த பைத்திலே இடம்பெறக்கூடிய அனைத்தும் இஸ்திகாசா உதவி தேடுதல் என்பதாயிருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இங்கே முஹித்தீன் ஆண்டகை அவர்களை கொண்டு, முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கதசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை கொண்டு உதவி தேடுவதுதான் இங்கே முழுமையாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு உதவி தேடுவது கூடும், அது மார்க்கம் காட்டித்தந்தது, மார்க்கம் அதை அனுமதித்தது. அவ்வாறு உதவி தேடும்படியாக மார்க்கம்தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வாறு உதவி தேடும்படியாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். இது சஹாபாக்களுடைய வழிமுறை. எனவே இதிலே எந்த விதமான இணைவத்திலும் கிடையாது. பிலால் இப்னுல் ஹாரிஸ் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஞ்சம் ஏற்பட்ட சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரடிக்கு சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்துக்காக மழை தேடுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, யா ரசூலல்லாஹ் என்று அழைத்து அவர்கள் மழை தேடும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை தேடும்படியாக உதவி கேட்டார்கள். இது சஹாபாக்கள் செய்து காட்டினது. இந்த செயலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இருந்த சஹாபாக்கள் எல்லோருமே அங்கீகரித்தார்கள். அதே போன்ற ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது யாருமே இல்லாத மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு உதவி தேவைப்படுமானால் ஈனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களை உதவி செய்யுங்கள் என்று அழைக்கும்படியாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதாவது இக்கட்டான சந்தர்ப்பத்திலே உதவிக்காக அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைக்கும்படியாக, ஐனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே உதவி செய்யுங்கள் என்று அழைக்கும்படியாக காட்டித் தந்ததே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இவ்வாறு ஒரு கஷ்டமான நேரத்திலே தேவைகளுக்காக அடியார்களை அழைத்து, இங்கே அடியார்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவுடைய விசேடமான அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற அடியார்கள், இறைநேசர்களாக இருக்கலாம், மலக்குமார்களாக இருக்கலாம். இவ்வாறு அந்த அடியார்களை கொண்டு உதவி செய்யும்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் ஹதீஸிலே சொல்லித் தந்தது. எனவே இவ்வாறு அடியார்களை கொண்டு உதவி தேடும்படியாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை சொல்லியிருக்கும் பொழுது இது எப்படி இணை வைப்பாகும், இது எப்படி பிழையாக ஆகும், அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் முஹித்தீன் அப்துல் காதர் குதுபுல் அக்தா முஹித்தீன் அப்துல் காதர் கத்தசல்லாஹு ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களை நாங்கள் ஒரு இறைநேசர் என்று உளப்பூர்வமாக நாங்கள் மனதார நம்புகின்றோம். அதை உலகம் ஏற்றுக்கொண்ட விடயம். எனவே அவர்களிடத்திலே நாங்கள் உதவி தருகின்றோம். முஹித்தீன் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை விட்டும் பாதுகாருங்கள், எங்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள், இறுதி தருவாயிலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் ஒரு இஸ்திகாசா, உதவி செய்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. இப்பொழுது சொல்வார்கள், ஏன் நீங்கள் அல்லாஹ் அடியார்களிடத்திலே உதவி தேடுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட முடியும் அல்லவா என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடும்படியாக காட்டித்தந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அடியார்களை சபபாக வைத்து உதவி தேடும்படியாக காட்டித்தந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம். எனவே அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது போல, அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே ஒரு தேவையை கேட்பது அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் இதில் எந்த விதமான சிறுக்கும் கிடையாது. இதிலே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அனுபவ ரீதியாக பெறப்பட்ட விடயம் என்றால், இவ்வாறான இந்த இஸ்திகாசாவின் மூலமாக, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உதவி செய்வதன் மூலமாக, குதுபு நாயகத்தை அழைத்து உதவி செய்வதன் மூலமாக அது அவசரமாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அவ்வாறு தான் நடந்திருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்டாலும் கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய அடியார்களை கொண்டு துஆ கேட்டாலும் அழைத்தாலும், அதாவது அவர்களை உதவிக்கு அழைத்தாலும் அதன் மூலமாக எமது தேவைகள் அவசரமாக நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். நாங்கள் தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு விடயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக இல்லாவிட்டாலும் இந்த இறை நேசர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்கள். எனவே அவர்கள் கேட்பதன் மூலமாக அல்லாஹ் தரக்கூடியவன். அதைத்தான் ஹதீஸுல் குதுஸிலே வருகிறது. அந்த இறைநேசர்கள் வல இன் சஅலனி, அந்த இறைநேசர்கள் இடத்திலே கேட்பார்களே ஆனால் லஉதியன்னஹு, நிச்சயமாக அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுஸிலே சொல்கின்றான். எனவே அந்த அடிப்படையிலே இந்த இறைநேசர்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை முன்வைக்கும் பொழுது அவர்கள் அதை அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருகின்றார்கள். இதிலே எந்த விதமான சிறுக்கும் கிடையாது. யாருக்கு மூளையிலே கோளாறு இருக்கின்றதோ அல்லது புத்தி குறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இதில் சிறுக்கெல்லாம் இருக்கிறது தவிர, இதை நியாயமான முறையிலே சரியான முறையிலே சிந்தித்து பார்ப்போமேயானால் அதிலே எந்த விதமான சிறுக்கும் கிடையாது. எனவே இந்த கௌசுல் வராயா பைத்திலே வரக்கூடிய அனைத்து விடயங்களும் இஸ்திகாசா அடிப்படையிலே மார்க்கத்திலே காட்டித்தரப்பட்டது அடிப்படையிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது அடிப்படையிலே தான் அந்த பைத்து இடம்பெற்றிருக்கிறது என்பதை புரிய வேண்டும்.